வணக்கம் வணக்கம். நான் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமசாரா எப்பிங்கம் தமிழ் பள்ளிங்க. இங்கே வந்து நீண்ட நாளாக பல பிரச்சனை. அதாவது குறிப்பாக இங்கே பாருங்கள், இந்த நிலத்தில் பக்கத்து நிலத்தில் தண்ணி தேங்கி கொசு தொல்லை, அப்புறம் பாம்பு, நாய்கள், இப்போ பல பிரச்சனை இருக்குங்க. இந்த 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 இவங்க இதை கட்டினாங்க, ரெப்பிட் கட்டும் போது இந்த ஒரு கட்டடம் வேறு இடிஞ்சிருக்குது. பல பிரச்சனைகள், பல இன்னல்கள். அதில் வேறு கூடுதலாக இந்த நிலத்தில் பாருங்கள் தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ நீங்கள் நம்புறீங்களா, ஒரு கப்பி இந்த நிலத்தாட இன்றைக்கு இவ்வளோ வேலைப்பாடு நடக்குதுன்னா, ஒரு கப்பி மனசங்க ஒரு தெய்வம் மாதிரி. அதாவது டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள், அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டோம். ஏன்னா ஆசிரியர்கள், இந்த பள்ளி ஆசிரியர்கள் கேபிஎம் நம்ம சகோதரர் தியாகராஜ் சங்கரநாராயண இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த ஓரமெல்லாம் இங்கேருந்து நாய் வருது, பாம்பு வருது, பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், கொசு தொல்லை பாருங்கள். அங்கங்கே குட்டையாக இருக்குது, அங்கங்கே குட்டையாக இருக்குது. பல தொல்லைகளை பிரச்சனைக்குள்ளே ஆளாகிட்டாங்க. ஸோ அது நம்ம தியாகராஜ் சங்கரன் நம்மக்கிட்ட சொன்னார். நம்ம டாக்டர் ஸ்ரீ சரவண்ட்ட ஒரு புகார் கால் பண்ணோம். சரி பார்க்கலாம் சூப்பரா, வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு. அதன் பிறகு டாக்டர் ஸ்ரீ சரவணனும் தன் ஸ்ரீ விக்கியும் கலந்து பேசி இன்றைக்கு வேலைப்பாடு நடக்குதுங்க. சுத்தமாக பாருங்கள், இது வந்துங்க சின்ன விஷயம் இல்லை. குறைஞ்ச பட்சம் எத்தனை ஆயிரம், 50,000மோ 1,00,000மோ எவ்வளோ வரப்போகுது தெரியல செலவு. இவ்வளோ பெரிய பாருங்கள், இவ்வளோ பெரிய வேலையை சும்மா அசால்ட்டாக டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள் ஒரு எந்த ஒரு இது கொடுக்கலைங்க. ஏன்னா எங்களுக்கு நேரம் தான். ஏன்னா அவர் வேலைப்பாடு, ரெண்டாவது இந்த மிஷின்லாம் ஏற்பாடு பண்ணோம், அதெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தா மாதிரியே இன்றைக்கி அருமையாக சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே வேலை நடக்குது, இங்கே பாருங்கள். கண்டிப்பாக அதை அப்படியே ராத்தா பண்ணி அங்கங்கே குட்டைகள்லாம் அடைச்சிட்டாங்கன்னா அவங்க வேறு இடத்துக்கு மேம்படுத்திக்கலாம். மேபி நாளைக்கு அவங்க காப்பாக்கு செய்யலாம், இல்லை வேறு என்ன பண்ணலாம். ஏன்னா மேபி ஸ்கூலுக்கு கூட கொடுத்து ஸ்கூலில் காடிங்களாம் அங்கே வைக்க சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அது அவங்களோட விருப்பம். பட் எதாக இருந்தாலும் அட்லீஸ்ட் டாக்டர் ஸ்ரீ சரவணனுக்கு இந்த வேலையில் முழுக்க நன்றிங்க. இப்படி தாங்க தலைவர் இருந்தால் மக்கள் போகிற கேட்குறாங்க பாருங்க. கேட்டோடனே ஓகே டைம் கேட்குறாங்க. நம்ம அவங்க கொடுத்த டைம் கொடுக்கணும். போயிட்டு அழுத்துக்கழுத்தலாம் இது வந்து இது உங்களோட நிலம், இது வந்து எப்பிங்கம்ல இது 3 ஏக்கர் நிலம், இது நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும், அது இதுன்னு சண்டை போடுறதை விட்டுட்டு, ஏன்னா இதுக்கு வந்து அவங்க கணக்காக அதுக்கு எது கட்டணமோ சுக்காய் கட்டணமோ நிலத்து சுக்காய் கட்டியிருப்பாங்க, எம்பிபிஏவா இதுக்கு அவங்களுக்கு அந்த காசெல்லாம் கட்டியிருப்பாங்க. அவங்க சேர்ந்து அவங்களும் சொல்கிறத குறை சொல்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் முன்னுக்கு வந்து டாக்டர் ஸ்ரீ சரவணவனுங்க பாருங்கள், ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவர் உடனே தன்ஸ்ரீகிட்ட பேசி கலந்து யோசித்து அன்றைக்கு இங்கே வந்தார், பள்ளிக்கு வந்தார், வந்து இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தாரு. அப்பயும் மறுநாளே அவர் செய்ய சொல்லிட்டார், நம்மகிட்ட சொல்லி சூப்பரா ஆளை வச்சு செஞ்சிரு அப்படின்னு. பட் இருந்தாலும் அவர் ஆஃபீஸில் போய் தன்ஸ்ரீ விக்கி அவர்கிட்ட பேசி கலந்து யோசிக்கும் போது பார்த்தா ஓகே இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் செய்ய வேண்டியதாக இருக்குது சூப்பரா, ஓகே கொஞ்சம் பொறுத்துக்குங்க, பெரிய மிஷின் இறக்கி நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு அருமையாக பண்ணுறேன். டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னால் போனோம். ஏன்னா மாணவர்களுக்கு எவ்வளோ கொசு தொல்லை. இந்த பக்கத்தில் விளையாட பாருங்கள், தடல் அங்கே இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள் தடல்லாம் இருக்குது. கொசு தொல்லை, கொஞ்சம் அமைதியாக உட்கார முடியாது. அப்புறம் இங்கே நாய் தொல்லை. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, அது மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க.